இறையுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவி கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவி கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரமநன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரமநன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். சுமை சுமந்து சுகம் பெறுவோம் வாருங்கள். இமை திறந்து விடியல் காண கூடுங்கள். சுமை மறந்து சுகம் பெறுவோம் வாருங்கள். இமை திறந்து விடியல் காண கூடுங்கள். இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள். இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள். நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். அன்புக்குரிய இந்த நாளுடைய திருப்பலி கருத்துக்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ரீனா தன்னுடைய பிறந்தநாள் வழியாகவும், ஜேக்கப் டீனா தங்களுடைய 2ஆம் ஆண்டு திருமண நாள் வழியாக நன்றியறிதலாகவும், மற்றும் இந்த திருப்பலியானது நன்றியறிதலாக ஜெயா சில்வேரா குடும்ப நன்றி திருப்பலியாகவும், ஷோபன் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், கேத்ரின் எட்வினா ஆண்டோ இன்ஃபென்ட்ராஜ் ஆலிஸ்டர் பிரைவேட் லிமிடெட் நன்றியறிதலாகவும், மோலி வில்சன் நன்றி திருப்பலியாகவும், மேக்ஸ் ஷோபா நிஷாந்த் லேஃபியா நன்றியறிதலாகவும், ஜோசப் லியோன் நீர்த்தி புஷ்பம் நன்றியறிதலாகவும், வசந்த் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாக லியோ மாலினி நேகா இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, செல்வராஜ் ராணி செல்வராஜ் குடும்பத்தினர், தர்மராஜ் கிறிஸ்டிலா குடும்பத்தினர், நிஷாந்த் பெனிட்டா குழந்தைசாமி ஆண்டன் ஜொஹானா ஆகியோர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மற்றும் இந்த திருப்பலியானது சிறப்பு கருத்துக்களாக பமேலா பீட்டா மரியா லூத்ரின் சிறப்பு கருத்துக்களுக்காகவும், ஃபார் குட் ஹெல்த் ஆஃப் த வின்சென்ட், ஃபார் த ஸ்பெஷல் இன்டென்ஷன் ஆஃப் த நிஷ்லே நிகிதா கேப்ரியல் சுதாகர், மற்றும் ஸ்பெஷல் இன்டென்ஷனுக்காக அன்பு செல்வம் சுரேஷ் ஜோதி தங்கம் ராஜா, ட்ரினிட்டி மார்க்கெட்டிங் வெல்ஃபேர் ஆஃப் கம்பெனி அண்ட் ஸ்டாஃப்ஸ் குட் ஹெல்த்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். மனிஷ் ஐன்ஸ்டன் எம்டெக் சீட்டின் ஐஐடிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நம்மை அழைக்கிற இந்த கருத்துக்களோடு இணைத்து, ஆண்மலை பாற்றிக்காக ஃபிலோமினா ரெஜிஸ் 30வது நாள், எம் லாரன்ஸ் அமலதாஸ் ராத் புன்னோஸ், ஃபிலோமினா புன்னோஸ், வில்சன் புன்னோஸ், மேரி ஃபாத்திமா இமானுவல் எட்வர்ட், ஆந்தியா
அனிதா பிரேம் கேப்ரியல், பிலிப் பிரேம் கேப்ரியல், ஹென்ரி கேப்ரியல், டெய்ஸி கேப்ரியல், செசிலியா செல்வகுமார், ஜெயமேரி, நிர்மலா ஆரோக்கியமேரி ஆகியோருடைய ஆண்மலை பாட்சிக்காக திருப்பலியை ஒப்புக்கொடுத்து வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. புதிய மாதம் மே மாதத்தை தொடங்குகின்றோம். வணக்க மாதம், அன்னையுடைய வணக்க மாதத்தோடு இன்றைக்கு புனித சூசையப்பருடைய பாதுகாவலில் மே மாதத்தின் முதல் நாள் உழைப்பாளர் தினமாகவும் நாம் உழைத்த உழைப்புக்கெல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்கும். தொடர்ந்து நம்ம உழைப்புகளெல்லாம் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மற்றும் இயேசுவின் திருஹிருதய நாள் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இப்படியாக இந்த நாளுடைய சிறப்பிலும் அருளிலும் ஆசீர்வாதத்திலும் பங்கெடுப்போம். இத்திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக்கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கமைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்மை எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் எனும் நெறிமுறையை வகுத்துள்ளீரே. அதனால் புனித யோசேப்பின் எடுத்து காட்டினாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும் நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 26 மற்றும் பிரிவு 2 3 முடிய. கடவுள் மானிடரை தம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள்.
கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவெய்தன. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலையில் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். 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 மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். மனிதரை புழுதிக்கு திரும்பி விட செய்கின்றார். மானிடரை மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உன் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். எங்கள் வாழ்நாளை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை? ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். அடியார் மீது செயலும் அவர் தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்கச் செய்யும். பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் போற்றி போற்றி. நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 13 இறை வாக்கியங்கள் 54 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா?
இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா, பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, அழகான மாலை நேரத்தில் அற்புதமான இந்த நாள், 1 மாதத்தினுடைய முதல் நாள், புதிய மாதம் நமக்கு பிறக்கிறது. எப்பொழுதும் புதிய மாதங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? புதியது, புதிய நம்பிக்கை, புதிய ஆற்றல், புதிய சக்தி, புதிய பலம், புதிய உற்சாகம், புதிய ஆசீர்வாதம், புதிய அடையாளங்கள், புது வாழ்வு. இப்படி தான் ஒவ்வொரு நாளையும் நாம் எடுத்துக்கொண்டு புதிய நாட்கள், புதிய மாதங்களை நாம் நகர்த்த, இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் இல்லையா, மே மாதத்தின் முதல் நாள் இன்றைக்கு வணக்க மாதத்தையும் நாம் தொடங்குகிற மே மாதம் வணக்க மாதம். அன்னையினுடைய அந்த பக்தியிலும் அன்னையினுடைய அன்பிலும் வளரதான் 1962ஆம் ஆண்டு அப்பொழுதிருந்த திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள்தான் இந்த வணக்க மாதத்தெல்லாம் தொடங்கி வைக்கிறார். அன்னையினுடைய அன்பிலும் அன்னையினுடைய பரிந்துரையிலும் நாம் வளர. ஆக மே மாதத்துடைய வணக்க மாதத்தில் அன்னையினுடைய பாதுகாவலில். அடுத்ததாக மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இயேசுடைய திரு இருதயத்திற்கு நாம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து நம்மையும் நாம் சுத்திகரிப்பு செய்து இயேசுவின் திரு இரத்தத்தினால் அவருடைய இருதயத்தில் விளங்குகின்ற பண்புகள், அன்பு நம் குடும்பத்தில் திருமண வாழ்வில் மிளிர ஒளிர வாய்ப்பு. மற்றும் இந்த நாள் ஒரு அழகான நாள். என்னது? மே மாதம் 1 உழைப்பாளர் தினம், த வேர்ல்ட் ஒர்க்கர்ஸ் டே இல்லையா. புனித சூசையப்பரை நாம் பாதுகாவலாக வைத்து இந்த நாள் நாம் தொடங்குகின்றோம். ஆக நாம் எல்லாரும் உழைப்பாளிகள். முதல் உழைப்பாளி யார்? கடவுள் தான் முதல் உழைப்பு. அதை தான் இந்த நாளுடைய முதல் வாசகம். எப்படி கடவுள் தன்னுடைய உழைப்பை அவர் அழகாக கொடுக்கிறார். ஒழுங்கில்லாதவற்றை ஒழுங்குபடுத்துகிறார், சீரில்லாதவற்றை சீர்படுத்துகிறார், மேம்பாடு இல்லாதவற்றை மேம்படுத்துகிறார். அப்படிதான் முதல் வாசகம். அவ்வளவு அழகாக கடவுள்தான் முதல் தொழிலாளி, கடவுள்தான் முதல் உழைப்பாளி. அவர் உழைத்த உழைப்பில் விளைந்தவை தான் நீங்களும் நானும். அதனால தான் ரொம்ப அழகாக சொல்வார்கள் ஆங்கிலத்தில், மேன் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எர்த் அண்ட் பிரெத் என்று சொல்வார்கள். நாம் மண்ணோடு மண்ணாய் சம்பந்தப்பட்டு இருக்கின்றோம். எர்த், பிரெத் என்பது ஆண்டவருடைய அந்த உயிர் நாசிலிருந்து வெளிவந்தவர்கள் தான் நாம், அவருடைய உருவிலும் சாயிலும். ஆகவே இன்றைக்கு கடவுள் தொழிலாளி, உழைப்பாளி என்றால் அவருடைய விளைவாக விளைந்த நாம் உழைப்பின் வழியாக தான் நாம் வாழ வளர நாம் அழைக்க. நாம் எல்லாரும் உழைத்த உழைப்பு தான் உயர்வை தரும். அதாவது மோட்டார் வாகனம் அதனுடைய முடிசூடா மன்னராக இருந்தவர் தான் ஹென்ரி ஃபோர்ட். ஃபோர்ட் கம்பெனியெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபோர்ட் கார்லாம் பார்த்துருப்பீங்க. அவரை பார்த்து ஒரு நபர் சொல்கிறார், உங்களுடைய அறிவும் திறமையும் தான் இந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்திருக்கிறீர்கள் என்று அவர் சொல்கிறார். அதற்கு ஹென்ரி ஃபோர்ட் சொல்கிறார் அவரை பார்த்து, அறிவாவது மண்ணாங்கட்டியாவது, உனக்கு இருக்கிற திறமை தான் எனக்கும் இருக்குது. ஆனால் விடாமுயற்சியோட கடினமாக உழைக்கின்ற உழைப்பு தான் என்னை வித்தியாசப்படுத்தியது என்று தன் உழைப்பால் உயர்ந்தவருடைய அற்புதமான. நீங்கள் எந்த தலைவர்கள், எழுத்தாளர்கள், புரட்சியாளர்கள், சிந்தனையாளர்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கொண்டாலும் அவருடைய பின்பாக இருப்பது உழைப்பு மட்டும்தான். உழைப்புக்கே தாரக மந்திரம் சொன்னவர் தான் யார்? கார்ல் மார்க்ஸ். அவருடைய அழகான ஒரு கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்ற புத்தகம், தாஸ் கேபிட்டல் என்ற புத்தகம் எல்லாம், தாஸ் கேபிட்டல் மூலதனம், அவருடைய படைப்புகள் எல்லாம் அவர் சொல்லுகிறார், மனிதன் என்பவன் யார்? He gives his own definitions on his experience. மனிதன் என்பவன், ஒரு மனிதன் என்பவன் உழைப்பாளர் என்கிறார். எவ்வளோ அழகு இல்லையா? ஒரு மனிதன் என்றாலே உழைப்பாளர். கார்ல் மார்க்ஸுடைய அழகான சிந்தனை. அதோடு ஆபிரகாம் லிங்கன், அவரை கேட்டார்கள், வெற்றியின் ரகசியம் என்ன? அவர் சொல்கிறார், வெற்றியின் ரகசியமா 3. முதல் உழைப்பு, 2வது உழைப்பு, 3வது உழைப்பு என்கிறார். உழைப்பு 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 தான் வெற்றியின் ரகசியம். ஆங்கிலத்தில் இவ்வாறு சொல்லப்படும், there is no substitute for the hard work என்று சொல்வார்கள். கடின உழைப்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை என்பதுதான் அழகான வார்த்தை. அதோடு நம்முடைய பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் 2020ஆம் ஆண்டில் ஒரு அழகான மடல் எழுதினார். பாத்ரிஸ் கோர்தியா,
தந்தையின் இதயத்தோடு என்று புனித சூசையப்பரை மையப்படுத்தி புனித சூசையப்பர் எப்படி உழைப்பாளி என்பது ரொம்ப அழகாக அது சொல்லுவார். ஆக புனித சூசையப்பர் உழைப்பாளி அந்த புத்தகத்தில் திருத்தூது மடலில் சொல்லி, ஆக நாம் எல்லோரும் உழைப்பின் வழியாக தான் மாண்பையே பெறுகின்றோம் என்று பாப்பரசர் பிரான்சிஸுடைய அழகான வார்த்தை. இப்படிதான் பவுலடியார் 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை இல்லையா? புனித பவுலுடைய உழைப்பெல்லாம் அபாரம். அவருடைய உழைப்பில் விளைந்ததுதான் கிறிஸ்துவம். உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது. நாம் அந்த சொல்லாடலை இப்படியும் நாம் சொல்லலாம் இல்லையா? உழைக்க எண்ணமே இல்லாதவன் உயிர் வாழலாகாது. ஆக உழைப்பு தான். அது கணவன் மனைவி ஒரு குடும்பம் நாம் எல்லாரும் இல்லறம் துறவர் எல்லாரும் உழைப்பில் உயரதான் கடவுள் எவ்வளோ அழகு. அதனால தான் இன்றைய நாள் அழகான. இதுக்கு பின்னணி என்ன? மே தினம் எப்படி வந்தது? இன்றைக்கி மே தினம் இல்லையா? எப்படி இதற்கெல்லாம் மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. ஆக வரலாறு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் செல்ல வேண்டும். ஏறக்குறைய 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு மக்கள் மிக கடினமான சூழ்நிலையை சந்தித்தார்கள். குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டு அந்த தொழில் புரட்சி நடந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்த சமயத்தில் அவ்வளவு மக்கள் 12 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை செய்தார்கள். பல 100 ஆண்டுகளாக இப்படிதான் நடந்தது. பிறகு இந்த சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் தத்துவங்கள் மார்ட்டின் லூத்தருடைய முன்னெடுப்புகள் இதெல்லாம் சேர்ந்துதான் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை புரட்சியை கொண்டு வந்தார்கள். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் உழைக்க வேண்டும் என்கின்ற அதன் விளைவாக விளைந்தது தான் இந்த மே தினம் உழைப்பாளர்கள் தினம். ஆகவே அதனுடைய பின்னணி தான் இன்றைக்கு நம்முடைய உழைப்புக்கள் எல்லாம் பொதுவாக 8 மணி நேரம். இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் உழைத்த உழைப்புக்கள். நம்முடைய அழகான தமிழ் முதுமொழி உண்டு, என்ன தெரியுங்களா? உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. அதனுடைய அர்த்தம் என்ன? உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னா என்ன? யாரெல்லாம் நமக்கு உதவி செய்தார்களோ அவர்களை நினைப்பது. இப்படியும் நாம் இதை புரிந்து கொள்ளலாம். எப்படி? அதாவது நான் ஒரு உழைப்பாளி வியர்விலிருந்து விளையக்கூடிய நெற்றியில் வியர்விலிருந்து வரக்கூடிய பூமியில் படுகின்ற போது அது உப்புத்தன்மை இல்லையா? அந்த உழைப்பாளியை நாம் மறக்கக்கூடாது. அதாவது உழைப்பையும் உழைப்பாளர்களையும் என்னாலும் மறக்கக்கூடாது என்பதுதான் அழகான சிந்தனை. நீங்கள் பாருங்கள், இந்த கைகள் சாதாரண கைகள் அல்ல. நம்முடைய கைகள் சாதாரண இந்த கைகளை கொண்டு தான் உலகத்தில் முதலாக உழைப்பு தொடங்கியது இல்லையா? கைகள் இன்றைக்கு இயந்திரம். ஆக கைகள் தான் மிகப்பெரிய உழைப்பினுடைய மாபெரும் தந்திரம் மந்திரமாக த மேஜிக்கல் ஹேண்ட். ஆகையால் ரொம்ப அழகாக இந்த கைகளை தான் கடவுள் கொடுத்து உழைப்பால் உயரங்கள் என்கிறார் இல்லையா? அது வலை வீசு, உழைப்பால் வலை வீசு. ஆக அன்புக்குரியவர்களே, தொடக்கத்தில் பார்த்தோம் என்றால் இந்த உழைப்பு கை. பிறகு கையிலிருந்து என்னவா மாறியது? கருவி கண்டுபிடித்தான், இயந்திரம் வந்தது. பிறகு உழைப்பு எளிதானது. பிறகு உழைப்பு அது இயந்திரத்தின் மீட்சியாக வந்தது தான் மின்னணு இணையதளம் கணிப்பொறியெல்லாம். இன்னும் அதிகமாக உழைப்பு மிக எளிதாக போனது. இன்றைக்கு அண்மையில் என்ன இருக்கிறது? உழைப்பெல்லாம் சுரண்டி பிடிக்கக்கூடிய என்னது? இன்றைக்கு மனிதர்கள் தங்களுடைய வேலையை இழக்கிறார்கள். என்னது? செயற்கை நுண்ணறிவு இல்லையா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதனுடைய கண்டுபிடிப்பு என்ன நடக்கிறது? மனிதர்கள் தங்கள் வேலையை இழக்கிறார்கள். இன்றைக்கும் வேலை வாய்ப்பின்மை பெருகிதான் இருக்கிறது. ஆக பல கோணத்தில் நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் உழைப்பை சரியான விதத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அழகான உதாரணம் தரேன். கொசுக்களும் உழைக்கின்றன, தேனீக்களும் உழைக்கின்றன. எதனுடைய பலன் அதிகம்? தேனீக்களுடைய உழைப்பு மனித சமூகத்தை வாழ வைக்கின்றன. கொசுக்களின் உழைப்பு மனித சமூகத்தை பாழாக்குகின்றன. ஆக நாம் உழைக்கின்ற உழைப்பை குறித்த சரியான கண்ணோட்டம். அதனால தான் பாருங்க, அதாவது தொடக்கத்தில் படைப்பின் தொடக்கத்தில் அந்த மனிதன் மேல் அமுக்கப்பட்ட ஒரு முள்முடியாக உழைத்து நெற்றி வியர்வை விளைத்து அதன் வழியாக தான் முள்முடியாக. பிறகு என்ன நடந்தது? அவனும் உழைக்க வேண்டும், பிறருடைய உழைப்புக்கு அவன் வளர்த்தும் கொடுக்க. அதனால் முள்முடி மணிமகுடியாக மாறியது. இப்படியாக விபிலியம் அழகாக நமக்கு சொல்லுகிறது. இப்போ இதில் புனித சூசையப்பர் எந்த கோணத்தில் உழைப்பின் பாதுகாவலராக மாறுகிறார், அதை நமக்கு அழகான சிந்தனை இல்லையா? ஆகையால் பார்த்தீங்கன்னா புனித சூசையப்பர் அவர் உழைப்பை எப்படி பார்த்தார்? கடவுளின் கொடை இல்லையா? காட்ஸ் கிஃப்ட். நாம் உழைக்கின்றோம் இல்லையா? சமையலறையில் இருப்பதும் உழைப்பு தான், அலுவலகத்தில் வேலை செய்வதும் உழைப்பு தான். தினசரி நாம் எதையெல்லாம் நம்முடைய பிறரின் வளர்ச்சிக்காக கொடுக்கிறோமோ சமூகத்தின் அடையாளத்தை அதெல்லாம் உழைப்பு. அப்படியே உழைப்பு என்பது கடவுளுடைய கொடை. அந்த கொடை கடவுளுடைய சித்தத்திற்கு இணைந்து செல்ல வேண்டும். எதெல்லாம்
கடவுளுடைய சித்தத்திற்கு இணைந்து நான் உழைப்பை கொடுக்க, அதை தான் கடவுளா, அதுதான் புனித சூசையப்பர் கடவுளின் கொடையாக தன் உழைப்பை கடவுளுடைய சித்தத்திற்கு பயன்படுத்த. ரெண்டாவது என்ன, புனித சூசையப்பர் பாருங்க, தச்சு தொழில், எந்த தொழிலையும் அவர் சாதாரணமாக எடுத்து எல்லாவற்றையும் சிறப்பாக தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையில் நேர்மையாக மனசாட்சியின் குரலாக, அப்போ நம்முடைய உழைப்பு நேர்மையாக மனசாட்சியாக. மூன்றாவது என்ன, தன் குடும்பத்தை காப்பாற்ற, அப்போ உழைப்பு என்ன, தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. இப்படியெல்லாம் புனித சூசையப்பர் இருந்தார். ரெஸ்பான்சிபிள் ஹஸ்பண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபாதர். ஆகவே இப்படி சுருக்கமாக இப்படி சொல்லலாம், இப்படி சூசையப்பர் 3 வகையான உழைப்பு. ஒன்று என்ன, இயேசுவை வளர்க்க வேண்டும் என்ற பொறுப்பு, அது முதல் உழைப்பு. ரெண்டாவது, தன்னுடைய குடும்பத்திற்கு உணவு சேகரித்து கொடுக்க வேண்டிய உழைப்பு, அது இரண்டாவது. மூன்றாவது என்ன, இன்றைக்கும் இப்படி சூசையப்பர் உழைத்து கொண்டிருக்கிறார். எப்படி, ஓய்வில்லாமல் நம்முடைய ஜெபங்களெல்லாம் பரிந்துரைக்கிறார். ஆக இன்றைக்கும் பரிந்துரை என்கின்ற உழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். புனிதர்கள் என்றைக்கும் ஓய்வெடுப்பதே கிடையாது. ஆக இப்படியாக சூசையப்பருடைய பாதுகாவலில் தான் நாம் எல்லோரும் ஒப்படைக்கப்பட்டு நம்முடைய உழைப்பை கடந்த காலத்தில் நாம் செய்த கொடுத்த உழைப்பின் விளைநிலமாக அமைந்த நாள் வாழ்க்கையை ஆண்டவன் ஆசீர்வதிக்க. இறுதியாக கவிக்கு அப்துல் ரஹ்மான், அவரை பற்றி நிறைய படித்ததுண்டு. உணர்ச்சி பிழம்பு அப்படின்லாம் ஒரு கவிதையெல்லாம் உண்டு. அவர் ஒரு கவிதை சொல்கிறார், ரொம்ப அழகான ஒரு சின்ன ஒரு கவிதை. அவர் சொல்லுகிறார், எனக்கும் வானத்திற்கும் ஒரு போட்டி நடந்ததாம். எதுக்கு? எனக்கும் வானத்திற்கும் ஒரு போட்டி. அதில் நான் புன்னகை எடுத்து வைத்தேன், வானமோ வைகரை எடுத்து வைத்தது. நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன், அதுவோ மழை எடுத்து வைத்தது. நான் என் வியர்வை துளியை எடுத்து வைத்தேன், அது மழை துளியை நட்சத்திரங்களையும் எடுத்து வைத்தது. நான் கோபத்தை எடுத்து வைத்தேன், அதுவோ வெயிலை எடுத்து வைத்தது. நான் காதலை எடுத்து வைத்தேன், அது நிலவை எடுத்து வைத்தது. நான் எண்ணங்களை எடுத்து வைத்தேன், அது மேகத்தை எடுத்து வைத்தது. நான் கவிதை எடுத்து வைத்தேன், அது வானவில்லை எடுத்து வைத்தது. நான் பேச்சை எடுத்து வைத்தேன், அது இடியை எடுத்து வைத்தது. நான் உறக்கத்தை எடுத்து வைத்தேன், அது இருளை எடுத்து வைத்தது. நான் சந்தேகங்களை எடுத்து வைத்தேன், அது கிரகணங்களை எடுத்து வைத்தது. கடைசியாக நான் ஒன்று செய்தேன், என் உழைப்பை எடுத்து வைத்தேன், வானம் தோற்று போனது. கவிக்கு அப்துல் ரஹ்மானுடைய கவிதை. இந்த பிரபஞ்சத்தில் ஈடு இணையற்றது என்ன? உழைப்பு தான். கரங்களை உயர்த்துவோம். நாம் இப்படி கரங்களெல்லாம் உயர்த்துவோம். நாம் எவ்வளோ உழைப்பு கொடுத்துருக்கோம்லே, ஒரு கணவன், ஒரு மனைவி, தந்தை, தாய், நாம் எல்லாரும் உழைத்த உழைப்பை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து புனித சூசையப்பருடைய பாதுகாவலில் நாம் குடும்பத்திற்காக உழைப்போம். உழைப்பு கடவுளுடைய ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக நாம் எல்லாரும் ஆண்டவன் ஆசீர்வாத நிலத்தோடு மே தினத்தை நாம் கொண்டாடுவோம். ஆண்டவன் ஆசீர்வாதத்தை கேட்போம். தொழிலாளர் அப்படி சூசையப்பர் நம் பங்கையும் குடும்பங்களையும் நாம் உழைப்பெல்லாம் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கைப்பாடு. இன்பம் இருவதில்லை, தந்தேன் என்னை அன்புடனே. கொடுப்பதனின்பம் இருவதில்லை, தந்தேன் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, இயேசுவே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, இயேசுவே உம்மிடம் சரணடைந்தேன். பெறுவோம் உன்னத வாழ்வை, தந்தேன் என்னை அன்புடனே. தருவதில் பெறுவோம் உன்னத வாழ்வை, தந்தேன் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, இயேசுவே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, இயேசுவே உம்மிடம் சரணடைந்தேன். அப்பமும் ரசமும் தருவதன் வழியில், தந்தேன் என்னை அன்புடனே. அப்பமும் ரசமும் தருவதன் வழி,
உம்மிடம் சரணடைந்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரர், நாம் எல்லாரும் இணைந்து கடந்து வந்த பாதையில் நாம் கொடுத்த உழைப்பால் விளைந்த ஆசீர் தொடர்ந்து நம்முடைய உழைப்பெல்லாம் ஆண்டவன் ஆசீர்வதிக்க, நம் கைகளெல்லாம் உடல் உழைப்பெல்லாம் சிந்தனை வழியாக கொடுக்கின்ற உழைப்பெல்லாம் ஆண்டவன் ஆசீர்வதித்து இந்த பிரபஞ்சத்தில் இடையிணையற்றது உழைப்பு. இந்த உழைப்பின் வழியாக நாம் பெற்ற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி உங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் அனைத்திற்கும் முற்றாகிய இறைவா, புனித யோசேப்பின் நினைவின் கொண்டாட்டத்தில் நாங்களும் அது மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். இவ்வாறு உம்மை மன்றாடுவருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாய் இருக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இயேசுவுக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? ரொம்ப கிடைக்காத அழகான அரிய பெரிய வாய்ப்பு, பொக்கிஷம் நிறைந்த, புதையல் நிறைந்த, பொற்களஞ்சியம் நிறைந்த, இனம் புரியாத, விவரிக்க முடியாத சந்திப்பின் சங்கமம் ஆகிய அற்புதமான இந்த நற்கருணையின் ஆண்டவருடைய சந்திப்பில் அவரே முதல் தொழிலாளி, உழைப்பாளி. நாமும் அவருடைய தோழமையில் அவருடைய வாரிசுக்களாக நாம் உழைத்து 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 முன்னேறதான் அற்புதமான வாய்ப்புகள். ஆக நாம் கொடுத்த விடுத்த உழைப்புகள், தொடர்ந்து நாம் வைத்திருக்கிற திட்டங்கள் வழியாக வெளிப்படுத்துகிற உழைப்புகள் எல்லாம் ஆண்டவன் ஆசீர்வதிக்க அழகான இந்த நாளில் நாம் குடும்பம், நம்முடைய திருமண வாழ்வு, நம்முடைய துறவு வாழ்வெல்லாம் ஆண்டவன் ஆசீர்வதிக்க நாம் செபிப்போம். வானக தந்தையை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழுது இக்காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபடவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி
அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கணும் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நினைவு மக்க நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுற செய்தருளும். மேலும் உயிர் தெழுமது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், சிறப்பாக எங்களுடைய குடும்பங்களில் எங்களோடு வாழ்ந்து மரித்த எங்களுடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்களை நீர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். உழைப்பாளர் தினம். நம்மெல்லாம் உழைப்பாளிகள். முதல் உழைப்பாளி தொழிலாளி கடவுள் இல்லையா? ஆகவே அந்த கடவுள் தரக்கூடிய மிகப்பெரிய கொடை உழைத்து 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 உயர. ஆக இது நாள் வரை நாம் உழைத்த உழைப்பை ஆண்டவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்க கடவுளை போற்றி புகழ்ந்து கரங்களெல்லாம் விரித்து அந்த ஆண்டவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு
உட்படுத்தாதீர். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஈனலில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்லி அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். என்னுடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தர். எங்களது குற்றங்கள் குறைகள் பாவங்களெல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் எங்கள் உழைப்பால் நீர் தொடர்ந்து அந்த உழைத்து வாழ்வில் அருளாதாரமும் பொருளாதாரமும் பெற வேண்டும் என்பதுதான் உடைய திட்டமும் சித்தம். அதன்படி நாங்கள் வாழ எங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் உடைய அமைதியாலும் ஒற்றுமையினாலும் அருளினாலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர் தச்சரின் மகன் அல்லவர். அப்படி என்றால் தன் தந்தையின் வளர்ப்பு தந்தையின் உழைப்பை தன் உள்ளத்தில் செயல் வடிவம் கொடுத்து அழகான உழைப்பின் உயர்வாய் நமக்கு முன் மாதிரியாக எடுத்துச் சொல்பவர். நம் உழைப்பெல்லாம் ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர் இவரே. நம்புவோருக்கெல்லாம் நலமும் தேடுவோருக்கெல்லாம் வளமும் தஞ்சம் என்று இருப்போருக்கெல்லாம் சக்தியுமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசுவின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். இயேசுவின் திருவுடல் இரத்தத்தையும் நாம் பயபக்தியோடு ஆசையோடு தயாரிப்போடு நாம் பெறுவோம். நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவது. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவது. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை,
நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. ஞானம் தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவது. ஞானம் தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவது. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவது. காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. நெஞ்சில் உன்னொளி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை. நெஞ்சில் உன்னொளி நிறைந்திருந்தும் உள்ளமேனோ உணர்வதில்லை. தவறி செல்லும் ஆடுதானே என்னை தேடுவதே. தவறி செல்லும் ஆடுதானே என்னை தேடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவது. என்னை நோக்கி வருவது. என்னை நோக்கி வருவது. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும், அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்னை கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூத்திடும். பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடுவோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். திருமண நாளையெல்லாம் சிறப்பிப்பவர்கள் இருந்தால் திருமண நாள் வாழ்த்துக்கள். கூடுதலாக இன்றைக்கு மே தின வாழ்த்துக்கள், உழைப்பாளர்கள் தினத்தினுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஆக நாம் எல்லோரும் அழகான பின்னணியிலிருந்து உழைக்கக்கூடிய முன்னணிகளாக என்றாலும் நாம் உருவாக இறைவன் நம் ஒவ்வொருடைய உழைப்பெல்லாம் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. கரங்கள் எல்லாம் உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி கைகளை தட்டுவோம். மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நற்கடை ஆசீர்வாதத்தில் ஒரு 20 நிமிடம் பங்கெடுப்போம். இப்பொழுது நம்ம நற்கடை ஆசீர்வாதம் நாம் அப்படியே ஒரு கடந்த பாதைகளெல்லாம் நாம் நினைவுறுத்தி எப்படியெல்லாம் நாம் உழைத்தோம், உழைக்க தொடங்கினோம், எப்படியெல்லாம் நாம் வளர்ந்திருக்கின்றோம், எங்கெங்கெல்லாம்
சில தடைகளெல்லாம் நமக்கு இருந்தது. இந்த உழைப்பெல்லாம் கடவுள் எப்படி ஆசீர்வதித்தார் என்றெல்லாம் நான் நினைவூட்டி நாம் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தி இப்போ நாம் உழைக்கக்கூடிய கணவர் மனைவிக்காக ஜெபிப்பது, மனைவி கணவனுக்காக, பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய அழகான ஒரு குடும்ப ஆசீர்வாதமாக உழைப்பெல்லாம் ஆண்டவன் ஆசீர்வதிக்க நாம் இந்த நற்கொடை ஆசீர்வாதத்திலும் பங்கெடுப்போம். எழுந்து நிற்போம், ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தினால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித சூசைப்பருடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகள் எங்கள் இதயங்களில் பதித்தும் முடிவில்லா அமைதியும் பயனை இடையராது பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. படிடுவோம். ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் ரொம்ப அழகான நன்றி நிறைந்த நெஞ்சத்தோட இந்த உழைப்பாளர் தினத்தில் ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய உழைப்பெல்லாம் ஆசீர்வதிக்க நாம் ஜெபிப்போம். நித்திய இயேசுவுக்குரிய பாடலை நாம் பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவர் இயேசுனுடைய சன்னிதானத்தில் யாருக்கும் கிடைக்கப்பெறாத, பல பேருக்கு கிடைக்கப்பெறாத வாய்ப்புகள் கடவுள் நமக்கு கொடுக்கிறார். வெயிலின் தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம் வீடுகளில் நம் வேலையெல்லாம் முடித்துவிட்டு இந்த சாயங்காலம் ஆண்டவன் சன்னிதானத்தில் வருகின்ற பொழுது என்ன நமக்கு நினைவுக்கு வரலாம்? பல விஷயங்கள் நம் மனசுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கும். அதில் எனக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடிய இறை வார்த்தை 24ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின நற்செய்தி 35வது வார்த்தை தான். அந்த எம்மாவுசு சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொன்னதான். அவ்வளோ ஒரு கலக்கத்தோட, சோர்வோட, ஒரு அடுத்து என்ன என்று தெரியாத வாழ்க்கை சூழலில் ஆண்டவர் இயேசுனுடைய அந்த உடனிருப்பின் பயணத்தை உணராத பொழுது ஆண்டவரிடத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான். மாலை நேரமும் ஆயிற்று ஆண்டவர், பொழுதும் போயிற்று, எங்களோட தங்கும் என்று அந்த நற்கருணை இயேசுவை அனுபவித்த பிறகு அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை தான் இவை. மாலை நேரமும் ஆயிற்று, பொழுதும் போயிற்று, எங்களோட தங்கும். அழகான வார்த்தை இல்லையா? ஆக நாம் எல்லாருக்கும் மாலை நேரமும் ஆயிற்று, பொழுதும் போயிற்று, ஆண்டவரே எங்களோட தங்கும், இயேசுவை எங்களோட தங்கும், இயேசுவை எங்களை வழி நடத்தும், இயேசுவை எங்களோட பேசும். ரொம்ப அழகான விஷயம். இன்றைக்கு உழைப்பாளர் தினம். நாம் பெற்ற அனைத்து நன்மைகள், உழைப்பால் விளைந்த கனிகள், உழைப்பால் விளைந்த உயர்வுகள், உழைப்பால் விளைந்த மாற்றங்கள், முன்னேற்றங்கள், இதற்கெல்லாம் நாம் நன்றி செலுத்தக்கூடிய அழகான நேரம். ஆண்டவர் இயேசுதான் முதல் உழைப்பாளி. ஆண்டவர் இயேசு கடவுள்தான் முதல் தொழிலாளி. ஆகவே நெற்றி வியர்வை நிலத்தில் விழுந்து நாம் உயர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆண்டவருடைய இயற்கையின் நியதி. இயேசுவுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தூய ஆவியானுடைய துணையை நாம் கேட்போம். எப்பொழுதும் ஆவியானுடைய அபிஷேகம் இந்த ஆலயத்தை நாம் நிரப்பப்படுகின்ற பொழுது இயேசுவோடு நாம் நெருங்க, ஆண்டவர் பேச, நாம் ஆண்டவரோட உரையாட எளிதாக மாறுகிறது. அனைவரும் எழுந்து நிற்போம்.
வாரும் தூய ஆவியே என்ற பாடல் பாடுவோம். ஏன் தூய ஆவியின் பாட்டு? தூய ஆவியானவர் தான் நமக்கு வெளிப்படுத்துவார், எல்லாவற்றும் தூய ஆவி உங்களுக்கு கற்றுத்தருவார் என்று ஆண்டவர் இயேசு தூய ஆவியை பற்றி சொல்றார். The Holy Spirit will teach us. The Holy Spirit will intercede us. The Holy Spirit will give an option to get interconnectivity with Jesus. ஆண்டவர் இயேசுவோட இணைக்கின்ற இணைப்பாளராக, ஒருங்கிணைக்கின்ற ஒருங்கிணைப்பாளராக தூய ஆவியானவர் தான் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் வாரும். பரிசுத்த ஆவியானவரே இந்த ஆலயத்திற்குள்ளாக நிரம்பி அருளும். பரிசுத்த ஆவியானவரே எங்கள் உள்ளத்தை தூண்டி எழுப்பும். பரிசுத்த ஆவியானவரே எங்கள் எண்ணங்களை உயர்த்தலும். தூய ஆவியானவரே எங்களோடு பேச செய்யும். தூய ஆவியானவரே எங்களோடு வாசம் செய்யும். தூய ஆவியானவரே இதோ இருக்கிற அத்தனை பேரையும், வந்தவர்கள் வரையலாத அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பார் சொல்லி வாரும் தூய ஆவி என்ற பாடலை நாம் புகழ்ந்தேத்தி நாம் பாடுவோம். கரங்களை எல்லாம் தட்டி ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்தி, உழைப்பாளர் தினத்தில் நாம் பெற்ற உழைப்பெல்லாம் கண்முன்பாக கொண்டு வந்து, தொடங்கிய நாட்கள் கணவன் மனைவியுமாக நீங்கள் உயர்ந்த நாட்கள், உங்கள் உழைப்பால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்கள், உழைப்பெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற நாளில் ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு தூய ஆவியானவரிடத்தில் புகழ்ந்தேத்தி நாம் பாடுவோம். நல்ல ஒரே ஓசையோட வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராடுகை செய்யும். எல்லாரும் சேர்ந்து வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராடுகை செய்யும். மீண்டுமாக வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, கண்கள் ஆண்டவரை நோக்கி பிரசன்னத்தை ஆண்டவர் இயேசு ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்க, வல்லமையால் எம்மை ஆண்டவருடைய ஆவியான வல்லமை நாம் நிரப்பப்பட நீராடுகை செய்யும். ஜீவ தண்ணீராக, தாகம் தீர்க்கும் ஊற்றாக, ஆண்டவர் ஆலோசனையின் கர்த்தராக நம்ம எல்லாம் ஆளுகை செய்யக்கூடிய, அழகான வார்த்தை இல்லையா, நம்ம எல்லாரையும் ஆளுகை செய்யக்கூடிய, ஆட்சி செலுத்தக்கூடிய, ஆசீர்வதிக்கின்ற, நாம் உழைப்பெல்லாம், கரங்கள் எல்லாம், குடும்பங்கள் எல்லாம், நம் நெற்றி வேர்வை எல்லாம், நம்முடைய திட்டங்கள் எல்லாம், நம் கடந்து வந்த பாதைகள் எல்லாம், கடந்து வந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாம், சந்தித்த சவால்கள் எல்லாம், சரிவுகள் எல்லாம், சறுக்கல்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர் நம்ம அவர்தான் ஆட்சி செலுத்த ஆண்டவரத்தில் புகழ்ந்து ஆவியானுடைய பாடலை நாம் பாடுவோம். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் மூச்சு, ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் மூச்சு, ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும். சத்தமாக வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். மக்கே மகிமை ஆண்டவர் எல்லாரும் நீராடுகை செய்யும். அக்கினியும் நேரே, பெருங்காற்றும் நேரே. பழைய ஏற்பாட்டில் இல்லையா, அக்கினியின் வழியாக, பெருங்காற்றின் வழியாக தன் உடனிருப்பை தூய ஆவி வெளிப்படுத்தினார். பெருமழை போல அவருடைய ஆவியெல்லாம் நம்மேல் ஊற்ற. இது ஒரு அழகான நேரம், ஒரு விவரிக்க முடியாத நேரம், புரிந்து கொள்ள முடியாத நேரம்.
இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த ஆவியானவர் நம்ம எல்லாரையும் இணைக்க, ஆண்டவரோடு ஒன்றிணைக்க, நம்ம எல்லாரையும் பேச வைக்க, நம் உழைப்பெல்லாம் ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஆவியானவருடைய ஆற்றலை கேட்டு நாம் அண்டாடுவோம், துதித்து பாடுவோம். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் வல்லமையால் இம்மை நீரைத்து எங்களை ஆளுக செய்யும், நீராளுகை செய்யும். வாரும் தூயாவே, வாரும் தூய ஆவியே, ஆமாண்டவா பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். பலவீனமல்ல எங்கள் வாழ்வுடைய வல்லமையால், வல்லமையால் இம்மை நீரே எங்களை ஆட்சி செய்யும், ஆளுகை செய்யும். ஆண்டவர் நீராளுகை செய்யும். மீனமாக வாரும் தூயாவே, வாரும் தூய ஆவியே, எல்லாரும் சேர்ந்து பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நினைத்து, வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். அந்த ஒரே வார்த்தை வாரும் தூயாவே, வாரும் தூய ஆவியே, மீண்டுமாக வாரும் தூய ஆவியே, மீண்டும் ஒரு முறை வாரும் தூய ஆவியே, பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால், வல்லமையால் எம்மை நீரைத்து ஆளுகை செய்யும். ஆண்டவா ஆளுகை செய்யும். அமைதியாக இயேசு ஆண்டவரே, நமக்கு ஒரு அழகான இந்த நேரத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து, மே மாதத்தில் முதல் நாளில் புதிய மாதத்தை கடவுள் கொடுத்து புதிய ஆற்றலையும் புதிய சக்தியும் புதிய பலத்தையும் புதிய அடையாளத்தையும் புது வாழ்வையும் கொடுக்கின்ற ஆண்டவரை நோக்கி நாம் கரங்களை வைத்து சொல்வோம். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. வாழ்நாள் முழுதும் ஆண்டவருக்கு நாம் நன்றி கடன் பட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆண்டவரை நாம் புகழ்ந்து சொல்வோம். இயேசுவே மக்கு நன்றி, இயேசுவே மக்கு நன்றி, இயேசுவே மக்கு நன்றி, இயேசுவே மக்கு நன்றி, இயேசுவே மக்கு புகழ், இயேசுவே மக்கு புகழ், இயேசு மக்கு மகிமை, இயேசுவே மக்கு மகிமை, இயேசுவை ஆராதிக்கின்றோம், இயேசுவே இயேசுவை வாழ்த்துகின்றோம், இயேசுவே இயேசுவை வணங்குகின்றோம், இயேசுவே வணங்குகின்றோம், இயேசுவை எங்களை ஆசீர்வதியும், இயேசுவே இயேசுவை எங்களை ஆசீர்வதியும், இயேசுவே எங்களை இயேசுவை எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை இயேசுவை எங்கள் தொழிலை ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும். ஆண்டவா எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஆண்டவா எங்கள் மேல் இரக்கமாயிரும், இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும், இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும், இயேசுவை எங்களோடு தங்கும், இயேசுவே எங்களோடு இயேசுவை எங்களோடு தங்கும், இயேசுவே எங்களோடு தங்கும், எங்களை வழி நடத்தும், இயேசுவே எங்களை வழி நடத்தும், வழி நடத்தும், இயேசுவே எங்களை வழி நடத்தும், எங்களோடு வாரும் ஆண்டவரே, எங்களோடு வாரும் ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். அப்படியே நாம் அமர்வோம். அமர்ந்து அழகான இதமான இந்த சூழல், பரபரப்பான உலகம் இல்லையா? உலகமெல்லாம் சமூகமெல்லாம் பரபரப்பாக மும்மரமாக ஒரு ஒரு வித்தியாசமான வாழ்க்கை இல்லையா? எவ்வளோ விதமான பொல்லாப்புக்கள், பொச்சரிப்புகள் அல்லது கலக்கங்கள், குழப்பங்கள், கஷ்டங்கள், போலித்தன்மைகள், உலக மாய கவர்ச்சிகள், எத்தனை விதமான அடிமைகள், தொலைபேசிக்கு அடிமை அல்லது உடல் இச்சைக்கு அடிமை, எத்தனை விதமான அடிமைகள், தவறான பழக்க வழக்கங்கள். இந்த நிமித்தமாக நம்முடைய எண்ணங்கள், உடல், உள்ளம் சின்னபண்டமாக சிதறி போகக்கூடிய வாழ்க்கையின் சமூக சூழலில் அழகான ஒரு நேரம் இது.
ஆண்டவர் இயேசு நம்மை மீண்டுமாக கழுவி தூய்மைப்படுத்தி மன்னித்து அவருடைய திரு ரத்தத்தினால் நம்மை கழுவி அவருடைய திரு உடல் பிரசன்னத்தினால் நம்மை தொட்டு ஆசீர்வதிக்க நேரம். ஆக நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட போகின்றோம். ஆக இன்றைக்கு மே தினம் இல்லையா, உழைப்பாளர் தினம் இல்லையா, நாம் உழைத்த உழைப்புகள் நினச்சி பாருங்கள். கடந்த கால வாழ்க்கையெல்லாம் நான் நினச்சி பாருங்கள். நாம் தொடங்கிய நாட்கள், நீங்கள் பள்ளி பருவங்கள், கல்லூரி பருவங்கள், கனவுகளோட நீங்கள் வேலைக்கு சென்ற முதல் நாள், எத்தனை விதமான சரிவுகள் சவால்களை சந்தித்த நாட்கள். எல்லாருக்கும் எல்லாமும் அமைந்திருக்காது. பெற்றோர்கள் வழியாக நமக்கு கிடைத்த பாடங்கள், நாம் உழைப்பால் நம்முடைய மனைவியை, குடும்பத்தை, குழந்தைகளை வளர்த்து பிள்ளைகளெல்லாம் படிக்க வைத்து அதெல்லாம் நினச்சி பார்ப்போம். அதெல்லாம் எப்படியெல்லாம் நம்முடைய கைகள் கடவுள் பயன்படுத்தினார், நம்முடைய கைகளை எப்படி மந்திரமாக தந்திரமாக ஆண்டவர் பயன்படுத்தினார், நம்முடைய கால்களெல்லாம் எப்படி பயன்படுத்தினார் இல்லையா, அதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்து ஆண்டவரிடத்தில் அழகாக இயேசுவிடத்தில் நாம் இந்த பாடல் வழியாக நேசரே உம் திருப்பாதம் நாங்கள் அமர்ந்து உம்மை நாங்கள் வாயார போற்றி புகழ்ந்தித்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்த நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கெல்லாம் நன்றி என்று சொல்லி இந்த உழைப்பாளர் தினத்தில் ஆண்டவர் கொடுத்த உழைப்பின் ஆசீர்வாதத்திற்கு நாம் நன்றியாக இந்த பாடலை ஆண்டவரோடு அமர்ந்து நாம் பாடுவோம். ஆண்டவர் இயேசுதான் நமக்கு அடைக்கலமாக அதிசயமாக என்னாலும் இருப்பவர். அவருக்கு முன்பாக நாம் நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு நம் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க இறைவன் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நாம் செலுத்தி பாடுவோம். நேசரே உன் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே உன் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் அடைக்கலமாக அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. திருப்பாதம் சரி சொல்லேர் பாதமமந்தே நிம்மதி நிம்மதி. ஆர்வமுடனே நாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. வல்ல செயல்களால் நினைத்து ஆண்டவர் எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா. நீர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை புகழ்ந்தேத்தி நாங்கள் பாடுகின்ற பாடல் வழியாக நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக, எங்கள் உழைப்பெல்லாம் ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி செலுத்தி சொல்லி பாடுவோம். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே நல்லவரே
கிருபைக்காக. கடந்த காலத்தில் எத்தனை துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கலக்கங்கள், சரிவுகள், சறுக்கல்கள், சவால்கள், கண்ணீர்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்தாலும் அவ்வப்பொழுதெல்லாம் கலங்குற விளக்கமாக எங்களெல்லாம் கை கொடுத்து எங்கள் உழைப்பால் ஆசீர்வாத கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்தணும் சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து நாம் பாடும். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. நேசரே உன் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆண்டவருக்கு முன்பாக தான் நிம்மதி. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக அமர்ந்து அமர்ந்து இருப்பதுதான் நிம்மதி. அதைதான் மரியாள் செய்தாள். மாத்தா மாத்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்படுகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றுதான். அதை தான் மரியாள் தேர்ந்தெடுத்தாள். ஆண்டவர் அழகாக சொன்னார். மார்த்தா போல பல நேரங்களில் நம்முடைய பலவீனங்கள் நிமித்தமாக, குறைகள் நிமித்தமாக, இயல்பு நிமித்தமாக என்னென்ன கவலைகள், என்னென்ன அங்கலாய்ப்புகள், ஆதங்கங்கள், பல்வேறு விதமான சிந்தனைகள், எண்ணங்கள், தவறுகள், பிழைகள், பலவீனங்கள் இல்லையா? ஆக நம்ம எல்லாரையும் பார்த்துச்சோம். மாத்தா மாத்தா, நீ பலவற்றை கவலை. அதுபோல நீங்கள் என் மக்களாக நீங்கள் பலவற்றை 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 பற்றி கவலைப்படுகிறீர்கள், ஆனால் தேவையானது ஒன்றுதான். அதான் இயேசுவின் பாதத்தில் இருப்பது, இயேசுவை தேடுவது, இயேசுவை நாடுவது, இயேசுவை நம்புவது, இயேசுவின் வழியாக நலம் பெறுவது. தேவையானது ஒன்றென்றால் அது ஒன்றுதான் இயேசு. இயேசு என்ற பெயருக்கு விண்ணவர் மன்னவருக்கு அனைவரும் மண்டியிடுவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு என்ற பெயருக்கு அவ்வளவு ஒரு மந்திரமும் தந்திரமும், அவ்வளவு ஒரு சக்தி அடங்கி இருக்கிறது. அதனால் புனித ராயப்ப சொன்னார் இல்லையா, என்னிடம் கொடுப்பதற்கு வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, ஆனால் நாசரேத்து இயேசுவின் திருப்பெயரால் சொல்லுகிறேன், எழுந்து நட என்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இயேசுவின் திருப்பெயருடைய வல்லமை வலிமை அவ்வளவு. ஆகவே இதோ இந்த அழகான மே தினத்தில், மாதத்துடைய முதல் நாள், ஆண்டவர் இயேசுடைய திருஹிருதய நாள், மே மாதம் வணக்க மாதத்தில், புனித சூசேப்ப தொழிலாளர் பாதுகாவல் தினத்தில் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்க அழகான நம் அனைவரும் எழுந்து நிற்போம். நம் கைகளெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்த, உழைப்பின் வழியாக நம்முடைய கரங்களெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்த. நம்முடைய கைகள் சாதாரணது கிடையாது, கடவுளால் கொடுக்கப்பட்ட அற்புதமான பரிசுகள். நம்முடைய எண்ணம் ஆண்டவருக்காக, கைகள் ஆண்டவருக்காக, கால்கள் அவருக்காக, நம்முடைய நாவு அவருக்காக, நம்முடைய உடல் அவருக்காக, நம்முடைய உடலும் உள்ளமும் எண்ணமும் எல்லாம் ஆண்டவர் இயேசுவுக்காக. ஆகவே அதனால தான் புனித பிரான்சிஸ் அசிசியார் மேக் மீ அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சேனல் ஆஃப் பீஸ் என்கிறார். மேக் மீ அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சேனல் ஆஃப் பீஸ். ஆண்டவரே, என்னை அமைதியின் தூதுவனின் கருவியாக்கும், என்னை கருவியாக நீர் பயன்படுத்திடும். இட்ஸ் a lovely prayer இல்லையா? மேக் மீ அன் இன்ஸ்ட்ருமெண்ட், என்னை உமது கருவியாக்கும். ஆண்டவா, என்னை பயன்படுத்தும் இறைவ. பதறான எண்ணெய், சிதறி போன எண்ணெய், பலவீனமான எண்ணெய், குறைகள் நிறைந்த எண்ணெய்
உடைய வலிமையான கருவியாக என் குடும்பத்திற்காக நான் உழைக்க, என்னுடைய மனைவியைக்காக நான் உழைக்கின்ற உழைப்பு, என் கணவருக்காக நான் உழைக்கின்ற உழைப்பு, என் பிள்ளைகளுக்காக நான் உழைக்கின்ற இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காக நான் கொடுக்கின்ற உழைப்பை ஆசீர்வதியும். இது நாள் வரை நான் சேர்த்து வைத்த அத்தனையும் நான் நினைத்து பார்க்கின்றபோது உழைப்பால் விளைந்தவை. அந்த உழைப்பை நீர் கொடுத்து ஆசீர்வதி. ஆண்டவர் இயேசு விடுத்த அழைப்பையும் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் திரும்ப பெறுவது கிடையாது என்று புனித பவுலடியார் சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஏராளமான ஆசீர்வாதங்கள், அது மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், திருமண வாழ்வாக இருக்கலாம், குடும்ப வாழ்வாக இருக்கலாம், சமூக வாழ்வாக இருக்கலாம், ஏற்றமாக இருக்கலாம், மாற்றமாக இருக்கலாம், எத்தனை வசதிகள், படிப்புகள் எல்லாவற்றையும் கடவுள் நம்முடைய உழைப்பால் விளைந்த அத்தனையும் ஆண்டவர் கொடுத்த ஆசிரையும் விடுத்த அழைப்பையும் ஆண்டவர் திரும்ப பெறுவது கிடையாது. அவருடைய ஆசீரால் நம்மை நிரப்ப, கடவுள் கொடுத்த அழைப்பால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க இயேசுவே என்னை பயன்படுத்தும், பதறான எண்ணெய் உடைய கருவியாக பயன்படுத்தும் என்று இந்த அழகான இந்த பாடல் வழியாக நாம் பாடி ஆண்டவருக்கு நாம் நிறைவு செய்வோம். இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக, Jesus, I love you so much. Jesus, I trust in you. Jesus, I surrender in you. Jesus, I admit in you. Jesus, I accept in you. நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், அனுமதிக்கிறேன், உம்மை நான் போற்றுகிறேன், புகழ்கின்றேன். இந்த திரு ரத்தத்தினால் என்னை ஆசீர்வதி, என்னை உமது கருவியாக பயன்படுத்தும் என்று சொல்லி நம்முடைய உழைப்பெல்லாம் கடவுள் தொடர்ந்து 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 ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவிடத்தில் நாம் பாடி துதிப்போம். பயன்படுத்தும் இறைவா, பலரான என்னை பயனுள்ள கருவியாய் பயன்படுத்தும் இறைவா. சேர்ந்து எளிமையான வார்த்தை, பயன்படுத்தும் இறைவா, பயன்படுத்தும் இறைவா. பதறான என்னை பயனுள்ள கருவியாக, பதறான என்னை பயனுள்ள கருவியாய் பயன்படுத்தும் இறைவா. நம்முடைய கரங்கள், கால்கள், கண்கள், நாவுகள் அத்தனையும் அவர் பணி செய்ய, வழி நடக்க, அவரை போல் நாம் பார்க்க, கடவுளை நம்முடைய உழைப்பால் புகழ்ந்து ஏத்த ஆண்டவர் நோக்கி நாம் பாடுவோம். நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க, உடலெல்லாம், உடலுக்கு நோய்கள், தடைகள், தடுமாற்றங்கள் இதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதி, புது தெம்பையும் புதிய உற்சாகத்தையும் புதிய மாதத்தில் கடவுள் நமக்கு வழங்க நாம் ஜெபித்து பாடுவோம். பணி புரிய எனது கால்கள் உம் வழி செல்ல, எனது கரங்கள் உம் பணி புரிய எனது கால்கள் உம் வழி செல்ல, எனது கண்கள் உம்மை போல் பார்க்க, எனது கண்கள் உம்மை போல் பார்க்க, எனது நாவும் உம் புகழ் பாட பயன்படுத்தும் இறைவா. பதறான என்னை பயனுள்ள கருவியாய் பயன்படுத்தும் இறைவா. உடல் உறுப்புகள் எல்லாம் காதுகள், நம்முடைய இந்த காதுகள் அத்தனையும் உழைப்புக்கு சொந்தமாயும், நம்முடைய காதுகள், மனங்கள், நம்முடைய இதயம் அத்தனையும் ஆண்டவர் இயேசு முன்பாக ஒப்புக்கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய காதுகள் வழியாக மொழி கேட்க, என் மனத்தின் வழியாக உம்மை நான் பார்க்க நினைக்க, இதயத்தின் வழியாக உம்மில் நான் மகிழ்ச்சி பெற, இந்த குழுமம் இருக்கிற அத்தனை பேரையும், உடல் உறுப்புகள் எல்லாம் ஆசு வந்தவர்கள், வர இயலாத மருத்துவமனையில் இருப்போர், ஆபத்து விபத்துக்களில் இருப்போர், பல்வேறு விதமான உடல் நோயால் அவதிப்படுவோர் அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். செவிகள் மொழி கேட்க, எனது மனமும் உம்மை நினைக்க, எனது செவிகள் மொழி கேட்க, எனது மனமும்
பயன்படுத்தும் இறைவா, பதறான என்னை பயனுள்ள கருவியாய் பயன்படுத்தும் இறைவா, வருவரை பயன்படுத்தும் ஆண்டவரை பயன்படுத்தும் இறைவா, பதறான என்னை பயனுள்ள கருவியாய் என்னை பயனுள்ள கருவியாய் பயன்படுத்தும் இறைவா. அப்படியே நாம் முழங்கால் படியிடுவோம். பதறான எண்ணெய் வயலில் பார்த்தோம் என்றால் நெல்லை விளைந்த பிறகு பதரை பிரிப்பார்கள். பதர் பயன்படாது. பதறான நம்மை பயனில்லாத கூட நம்மை பயனுள்ள கருவியாக ஆண்டவர் நம்மை பயன்படுத்ததான். ஆக ஏழைகள், எளியவர்கள், வயதானவர்கள், எந்த நிலையில் எந்த வயதில் நாம் இருந்தாலும் நம்முடைய உழைப்பால் கடவுள் இன்னும் தொடர்ந்து ஆசீர்வதிக்க இதோ நம்ம எல்லாம் தேடி வரக்கூடிய ஆண்டவர் இயேசுனுடைய இந்த ஆசீர்வாதத்தில் நாம் பங்கெடுப்போம். நாம் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி ஆண்டவர் நற்கருணை எழுந்தேற்ற நேரத்தில் நற்கருணையை ஏந்தி கொண்டு குருவானவர் வருகின்ற போது, ஆண்டவா இயேசுவை, நான் கடந்த காலையில் நான் உழைத்த உழைப்பெல்லாம் அதனுடைய விளைவு தான் நான் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து இந்த ஆசீர்வாதத்தில் நாம் பங்கெடுப்போம். தொடர்ந்து நற்கருணை ஆண்டவர், நற்கருணை இயேசு நம்மோடு நமக்காய் நம் சார்பாக நாம் உழைத்த உழைப்புகள், உழைக்கின்ற உழைப்புகள் எல்லாம், நம்முடைய பிள்ளைகள் உழைக்கின்ற உழைப்புகள், பெற்றோர்கள் உழைக்கின்ற உழைப்புகள், நாம் சந்தித்த பல்வேறு விதமான அனுபவங்கள் நிமித்தமாக விளைந்த கனிகள், உழைப்புகள் எல்லாம் ஆண்டவன் ஆசீர்வதிக்க இந்த பாடலை விண்ணப்பத்தை கேட்பவர் என்ற பாடலோடு ஆண்டவர் இயேசு நம்மை தேடி வருகின்ற போது பாடி நாம் ஆண்டவர் இயேசுவின் அருளாசியை நாம் பெறுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நம்ம எல்லாரோடும் எல்லாருக்கும் எல்லாமுமாக நம்முடைய வாழ்வை நம்பிக்கையே ஆண்டவர் தான். உள்ளம் கலங்க வேண்டாம், என்னிடம் நம்பிக்கை வையுங்கள், நிச்சயமாக அதனுடைய பலனை காண்பது சொன்னது போல எல்லாம் கூடும். தொடர்ந்து நம் குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடிய வலிமை வல்லமை எல்லாம் கூடும் ஆண்டவரால் சொல்லி புகழ்ந்து நாம் பாடுவோம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லாரும் சேர்ந்து விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவர் இயேசு அவரிடத்தில் மனதுருகி நாம் செபித்த ஆண்டவரை கரம் நீட்டி என்னை தொட்டு ஆசீர்வதி, உடைய திருவுடலின் பிரசனத்தினால் ஆசீர்வதி, இந்த குழுவில் இருக்கிற மக்களுடைய உழைப்பெல்லாம் ஆசீர்வதி. நீ கொடுத்த ஆசீர்வாதம் தான் நான் உயர்ந்திருக்கிறேன். எத்தனை விதமான தடைகள் தடுமாற்றங்கள் இருந்தாலும் இன்றைக்கும் நான் நடக்க, பேச, பழக எல்லாமே உம்முடைய கருணை தான். ஆண்டவரே, மனதுருகி கரம் நீட்டி என்னை தொட்டு ஆசீர்வதி என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து பாடுவோம்.
மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவர் இயேசுவுடைய சித்தம் விருப்பம் மட்டும் நமக்கு இருந்தால் உடைய விருப்பத்தின்படி ஆகட்டும். அருமையான வார்த்தை. தாவீதின் மகனே, என்மேல் இரக்கமாயிரும். Son of God, have mercy on me. ஆண்டவரே, உடைய இரக்கம் எங்கள் மேல், உடைய விருப்பம் எங்கள் மேல், உடைய சித்தத்தின்படி எங்களெல்லாம் ஆசீர்வதி. எங்கள் உழைப்பு கடவுளுடைய உடைய கொடை என்றால் உடைய சித்தத்தின்படி எங்கள் உழைப்பெல்லாம் ஆசீர்வதி சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாடுவோம். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவருடைய அற்புதமான உழைப்பில் நமக்கு மிகப்பெரிய தடையாக நோய்கள் இல்லையா? இருதய சம்பந்தப்பட்டவை, மூட்டு சம்பந்தப்பட்டவை, கல்லீரல் சம்பந்தப்பட்டவை, எலும்பு சம்பந்தப்பட்டவை, அல்லது சர்க்கரை நீரிழிவு சம்பந்தப்பட்டவை, எத்தனையோ நோய்கள் நமக்கு தடையாக. உடல் சோர்வுகள், உடல் களைப்புகள், உடல் தளர்வுகள், இவற்றின் நிமித்தமாக நாம் உழைக்க முடியாமல், குடும்பத்திற்காக உழைக்க முடியாமல் நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கும் ஆண்டவர். நம்முடைய சோர்வுகள் எல்லாம் நீங்கி, தடைகள் எல்லாம் நீங்கி, தடுமாற்றங்கள் எல்லாம் நீங்கி, தளர்வுகள் எல்லாம் நீங்கி, ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் ஆக்கத்தையும் ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் அடைக்கலத்தையும் ஆர்வத்தையும் அதிசயத்தை செய்யக்கூடிய ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். நோயெல்லாம் ஆண்டவர் குணப்படுத்த பாடுவோம். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஆண்டவர் இயேசுவை பார்த்து, ஐயா சுமந்து பார்வையற்றவன் தாவீதின் மகனே, என் மேல் இரக்கமாயிரு. அதுபோல சொல்லி 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 நம்பிக்கை வெளிப்படுத்தி அதே நேரம் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக, சமூகத்திற்காக, ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக, வறியவர்களுக்காக, உழைப்பாளர்களுக்காக, விவசாயிகளுக்காக ஆண்டவருக்கு ஜெபிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே,
கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. நிமிடங்கள் அப்படியே அமைதியாக ஜெபிப்போம். Let's keep in silence and pray to Jesus and surrender ourselves with all our weaknesses and shortcomings and difficulties and challenges. Let's submit a special note and prayer to Jesus. He is a master and source and everything to us. On the beautiful red letter occasion of the workers' day, உழைப்பான தினத்தில் கடவுளிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அமைதியாக ஜெபிப்போம். நாம் வைத்திருக்கின்ற திட்டங்கள், குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இயேசுவிடத்தில், கணவன் மனைவிக்காக, கணவன் எவ்வளவோ உழைப்புகள் இல்லையா, மனைவியுடைய உழைப்புகள் எவ்வளோ இல்லையா, கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, பெற்றோர் பிள்ளைகளுக்காக, தொலைதூரத்தில் பிள்ளைகள் இருந்தாலும் அவனுக்காக just a simple and a tiny prayer, a short prayer to Jesus. சமூகத்திற்காக, ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக, வறியவர்களுக்காக, சாதாரண தெருவாரத்தில் இருப்பவர்களுக்காக, எத்தனையோ மக்கள் இல்லையா கடினமாக உழைத்து கொண்டு சாதாரண வேலைகளை செய்து கொண்டு குடும்பத்தை நடத்தக்கூடிய சாதாரண தொழிலாளிகளுக்காக, விவசாயிகளுக்காக, நம்முடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் நினச்சி பார்த்து நாம் ஜெபிப்போம். எல்லாரையும் ஆண்டவன் ஆசீர்வதித்து நம்முடைய உழைப்பெல்லாம் ஆசீர்வதித்து கடவுள் அருளாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் வழங்கி இந்த உழைப்பாளர் தினத்தில், தொழிலாளர் தினத்தில் கடவுள் நம்ம எல்லாரையும் புனித சூசேப்பருடைய பாதுகாவலில் ஒப்பு கொடுத்து அந்த ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாண்புமிகு அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்பு பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிய பெறும் புதிய நியம முறைகள் வருக புலங்களானே மனிதன் இதனை அறிய இயலா உரையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாமாகும் இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றோமே உண்டாகுக. ஆமென். வானிலிருந்து அவளுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. படைப்பின் பரம்பொருளான இறைவா, திவ்யப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தத்தின் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனிட விடாமல் தோய்த்துணர்ந்து எங்கள் உழைப்பெல்லாம் நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து உம்முடைய மீட்பின் கருவியாக எங்களை பயன்படுத்துவீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். இறுதி பாடல் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இதயத்திற்கு நம்மையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நாளைக்கு மாதத்துடைய முதல் சனிக்கிழமை வழக்கம் போல் காலை திருப்பலியும் சாயங்காலம் திருப்பலியும் அன்னையினுடைய சிறப்பு திருப்பலி முடிந்த பிறகு தேர் பவனி இருக்கும். கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீருதயமே என்றும் நேரிந்திடும் அருள்மயமே உந்த நாசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் நீருதயமே என்றும் நேரிந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.